கார் ரேஸ்ல அஜித். ரொம்பவே பதட்டமா இருக்கு. என்னோட படங்கள பிள்ளைங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஷாலினி ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காங்க. அஜித்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஷாலினி. அந்த தம்பதிக்கு ஒரு மகனும், மகளும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவுல இருந்து ஒட்டுமொத்தமா ஒதுங்குன அவங்க, சினிமா தொடர்பான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதையும் தவிர்த்துட்டு வந்தாங்க. ஆனா இத்தன வருஷங்கள் கழிச்சு ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க பேசின விஷயங்கள் ரசிகர்கள் கிட்ட ஆச்சரியத்த ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்ல குழந்தை நட்சத்திரமா ராஜா, சின்ன ரோஜா மாதிரியான பல படங்கள்ல நடிச்சவங்க தான் ஷாலினி. அப்பவே தன்னோட சிறந்த நடிப்ப வெளிப்படுத்தினவங்க அவங்க. அதுக்கப்புறமா காலங்கள் போக ஷாலினியும் வளர்ந்துட்டாங்க. அப்படி வளர்ந்த அவங்க தமிழ்ல காதலுக்கு மரியாதை படத்துல நடிச்சு ஹீரோயினா அறிமுகமானாங்க. அந்த படத்துக்கு பின்னாடி பிரியாத வரம் வேண்டும், கண்ணுக்குள் நிலவு, அலைபாயுதே, அமர்க்களம் மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. ஷாலினியோட நடிப்புக்குன்னே தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது. துரு நடிப்பும், டயலாக் டெலிவரியும் பார்க்கறதுக்கே அவ்ளோ சிறப்பா இருக்கும். அலைபாயுதே படத்துல எல்லாம் அவ்ளோ கஷ்டமான சீன்கள்ல எல்லாம் ரொம்பவே அசால்ட்டா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இப்ப வரைக்கும் அந்த படத்த ஷாலினியோட நடிப்புக்காகவே பார்க்கக்கூடிய கூட்டம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்ல கிளாமர் காட்டாம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச நடிகைகள்ல ஷாலினியும் ஒருத்தங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கிடையில அமர்க்களம் படத்துல நடிச்சப்போ அவங்களுக்கும் அஜித்துக்கும் இடையில காதல் மலர்ந்துச்சு. 2 பேரோட காதலுக்கும் வீட்ல சம்மதம் கிடைச்சதால, போன 2000வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு மகளையும், மகனையும் பெற்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒட்டுமொத்தமா சினிமாவுல இருந்து ஒதுங்கி, பிள்ளைகள வளர்க்கறதுலயும், பேட்மிட்டன் விளையாடுறதுலயும் முழு மூச்சா இருந்துட்டு வராங்க. அதே மாதிரி அஜித்துக்கு பக்கபலமாவும் இருக்காங்க. கோலிவுட்டோட ஃபேவரைட் ஜோடி யாரு அப்படின்னு ரசிகர்கள கேட்டா, அவங்க சொல்லக்கூடிய முதல் பேரு அஜித், ஷாலினி தான். ஏன் சிம்பு கூட நடிகை ஹன்சிகா மோட்வானியுடனான காதல அறிவிச்சப்ப கூட, நாங்க அஜித், ஷாலினி மாதிரி இருப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அஜித் இப்போ ரேஸ்ல முழு கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அவரு ரேஸ் ஓட்டுறப்பல்லாம் அந்த சர்க்யூட்ல பெரும்பாலும் ஷாலினியும் இருக்கிறது வழக்கம். அது பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கும். சமீபத்துல கூட ஏகே ரேஸ் தொடர்பான விருத வாங்குறப்போ பெருமையோட அத பார்த்து ரசிச்சாங்க. இந்த நிலையில இத்தன வருஷங்கள் சினிமா தொடர்பான நிகழ்ச்சிகளையும் தவிர்த்துட்டு வந்த ஷாலினி இப்போ ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்ப பேசின அவங்க, "என்னோட குழந்தைகள் இதுவரைக்கும் என்னோட எந்த படத்தையும் பார்த்ததில்ல. ஒவ்வொரு தடவையும் திட்டமிடுறப்போ, அம்மா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சமீபத்துல என்னோட பொண்ணு வந்து, அம்மா உங்களோட அலைப்பாயுதே படத்த பத்தி என்னோட ஃப்ரெண்ட் சொன்னா. கதை ரொம்பவுமே அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னா. அந்த படத்த பார்க்கணும் அப்படின்னு கேட்டா. ஆனா அது நடக்கல. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்ப கூட மகன் கிட்ட சொன்னேன். அவரு ஆர்வமா இருந்தாரு. அம்மா படத்த பார்க்கலாமே அப்படின்னு சொன்னேன். அம்மா படத்த பார்க்கலாமே அப்படின்னு சொன்னேன். அமர்க்களம் படம் மூலமா தான் நான் உங்க அப்பாவையே சந்திச்சேன் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி பார்த்துட்டேன். அதையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித் பத்தி பேசின அவங்க, அஜித் இந்த நொடி துபாய்ல ரேஸ்ல இருக்காரு. எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. அவருக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.